அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம். 1941ஆம் ஆண்டு வெளிவந்த அனைத்து படங்களையும் வரிசையாக பார்த்து வருவதில் அந்த வரிசையில் இப்போது நாம் அறிந்து கொள்ள இருக்கும் திரைப்படம் கோதையின் காதல் என்ற திரைப்படமாகும். இப்படத்தினை சக்தி பிலிம்ஸ் என்ற பட நிறுவனம் தயாரித்திருக்கின்றது. ஆர். பிரகாஷ் என்னும் வெற்றி பட இயக்குனர் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்கின்றார். இவர் பக்தி படங்களை இயக்குவதில் முதன்மை பெற்றவர். இனி இந்த திரைப்படத்தின் கதை சுருக்கத்தினை பற்றி பார்ப்போம். 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த வைணவ ஆழ்வார்களில் ஒருவர்தான் கோதை என்னும் ஆண்டாள் ஆவார். விஷ்ணு சித்தர் என்று அழைக்கப்படும் பெரியாழ்வாருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத சூழ்நிலையில் ஒரு நாள் அவருக்கு துளசி செடியின் அடியில் கிடைத்த பெண் குழந்தைக்கு கோதை என்று பெயரிட்டு வளர்க்கிறார் பெரியாழ்வார். கோதை என்றால் மலர் மாலை என்று பொருள். இளம் வயதிலேயே கண்ணனின் மீது மிகவும் அன்பு கொண்ட கோதை கண்ணனை நண்பனாக நினைக்கிறாள். திருமண வயது வந்ததும் காதலனாகவே நினைக்கிறாள். பெரியாழ்வார் விஷ்ணு பகவானுக்கு மாலைகளை செய்து சூட்டி வணங்கி வருகிறார். அந்த மாலையை தான் சூடி தனக்கும் விஷ்ணுவுக்கும் திருமணமானதாக எண்ணி கற்பனையில் வாழும் ஆண்டாளின் நிலையை அறிந்த பெரியாழ்வார் வருந்துவதுடன் அவளை கண்டிக்கவும் செய்கிறார். ஆனால் கோதை என்னும் ஆண்டாளோ தான் திருமாலை மணக்கப் போவதாக சொல்கிறாள். இதன் மூலம் சூடிக்கொண்ட சுடர்கொடி என்ற பெயரையும் பெறுகிறாள். அன்பினால் ஆண்டவன் திருமாலை ஆட்கொண்டதால் ஆண்டாள் என்ற பெயரையும் பெறுகிறாள் கோதை. இப்போது ஊரெங்கும் தான் இறைவனை மணக்கப் போகிறேன் என்று கோதை சொல்வதை மக்கள் ஏளனம் செய்தாலும் பெரியாழ்வார் வருத்தத்துடன் மகளின் வாழ்வை எண்ணி கலங்குகிறார். ஓர் நாள் அவர் உறங்கும் பொழுது கனவில் தோன்றிய இறைவன் கோதையை மணமகள் போல் அலங்காரம் செய்து எனது கருவறைக்கு அழைத்து வர வேண்டும் என்று சொல்கிறார். பெரியாழ்வாரும் அதை அப்படியே செய்கிறார். கருவறைக்குள் சென்ற கோதை இறைவனோடு ஒன்றாகி விடுகிறாள். அவள் அங்கு காணாமல் போய் விடுகிறாள். இதுதான் இந்த திரைப்படத்தின் கதை. இந்த திரைப்படத்தில் சுந்தரமூர்த்தி ஓதுவார், கே.ஆர். சாரதம்மாள், டி.வி.ஏ. பூரணி ஆகியோர் நடித்திருக்கிறார்கள். இதை தவிர வேறு நடிகர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் பற்றிய விவரம் எதுவும் நமக்கு கிடைக்கவில்லை. தானசூர கர்ணா திரைப்படத்திற்கு பிறகு கே.ஆர். சாரதம்மாள் இந்த திரைப்படத்தில் முக்கியமான வேடத்தில் நடித்திருக்கிறார். அதாவது படத்தின் தலைப்பு வேடமான கோதை வேடத்தில் நடித்திருக்கிறார். இந்த படத்தில் ஆண்டாள் இயற்றிய திருப்பாவை, நாச்சியார் திருமொழி நூல்களில் உள்ள பாடல்கள் இந்த படம் முழுவதும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த கோதையின் காதல் திரைப்படம் 10,000 அடியில் எடுக்கப்பட்டு 22/1/1941 அன்று படம் வெளியாகி எதிர்பார்த்த வெற்றியை பெறாமல் போகவே இதனை அறிந்த கலைவாணர் NS கிருஷ்ணன் அவர்கள் தானே கதை வசனம் எழுதி நடித்த நகைச்சுவை திரைப்படமான நவீன தெனாலிராமன் என்ற படத்தினை இந்த படத்துடன் இணைத்து கொடுத்தார். அப்படியாக மீண்டும் இந்த திரைப்படம் திரையிடப்பட்டது. ஆனாலும் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை என்றே சொல்லப்படுகிறது. இந்த கோதையின் காதல் திரைப்படத்தினை பற்றிய எந்த தகவல்களும் நமக்கு கிடைக்கவில்லை. அதில் நடித்த நடிகர்கள், நடிகைகள் பற்றிய தகவல்கள் கூட நமக்கு கிடைக்கவில்லை. இதுவும் வழக்கமான காணாமல் போன படங்களில் ஒன்றாகவே இருக்கின்றது. இதுவரை இந்த கோதையின் காதல் திரைப்படத்தினை சினிமா கொட்டகைக்கு வந்து பார்த்த அனைத்து கலைநேச நெஞ்சங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இனி இதே 1941ஆம் ஆண்டு வெளிவந்த மற்ற அனைத்து படங்களையும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம். நீங்களும் பார்த்து உங்களின் ஆதரவை வழங்குங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.